என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜெபத்தை பற்றி இயேசு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை. ஜெபத்தை பற்றி இயேசு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். மத்தேயு 6:7. இயேசு கிறிஸ்து பல காரியங்களில் நாம் நினைப்பது போல் அல்லாமல் வேறுபட்டவராய் இருக்கிறார். நாம் சுருக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீண்ட ஜெபம் செய்பவர்கள் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல என்கிறார். நாம் வாசித்த பகுதியில் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து 3 முக்கிய குறிப்புகளை கூறுகிறார். 1. மனுஷர் காணும்படியாக ஜெபிக்காமல் அந்தரங்கமாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வீதிகளின் சந்திகளில் நின்று ஊரறிய ஜெபிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. இன்று அப்படி அல்ல. ஆனால் ஜெப ஆராதனைக்கு போவதையும் உபவாசித்து ஜெபிப்பதையும் சொல்லும் வழக்கம் இருக்கிறது. அது கூட பக்தி பெருமைக்காக சொல்வதாய் இருந்தால் கூடாது. 2. அன்றும் இன்றும் நீண்ட ஜெபங்களை சிறப்பாய் கருதுபவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் அவசியமில்லை. மிகுதியாக சொற்களை அடுக்கி அதிக நேரம் ஜெபிப்பது தேவையில்லை என்று கிறிஸ்து கூறுகிறார். பொதுவில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணும்போது கேட்பவர் கவனங்களும் சிதறக்கூடும். 3. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நம் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அடுத்து, ஒரே ஒரு நாள் ஆயுளை உடைய காட்டு புல்லுக்கு உடுத்துவிக்கும் தேவன் விதைத்து அறுத்து களஞ்சியங்களில் சேர்த்து வைக்காத ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டும் தேவனாய் இருப்பதால் அவர் அவற்றைவிட சிறப்பான மனிதர்களாகிய நம் தேவைகளை நிச்சயமாய் நிறைவு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். இவற்றை சொன்ன இயேசு, முதலாவது தேவனுடைய ஆளுகையையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றும் சொல்லி இருப்பதால் நம் ஜெபத்தின் முக்கிய வேண்டுகோள் ஆன்மீக நன்மைகளுக்கு ஆனதாய் இருக்கட்டும். நாம் கேட்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் மற்றும் அவருடைய நீதி. இவற்றை கேட்டு வாங்கினால் உலக நன்மைகள் அனைத்தும் இலவசமாய் கொடுக்கப்படும். நாம் கேட்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் மற்றும் அவருடைய நீதி. இவற்றை கேட்டு வாங்கினால் உலக நன்மைகள் அனைத்தும் இலவசமாய் கொடுக்கப்படும். தீர்மானம்: சுருக்கமாய் ஜெபிப்பேன். ஆன்மீக வாழ்க்கைக்காய் ஜெபிப்பேன்.